தொடங்கியிருக்காங்க. பெருமாளை கூப்பிட வந்திருக்கீங்க, அதோட சாப்பாடு வேற கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. நாங்க இதுல கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கிறோம். நாங்க மருதமராமனை இருமுடி செலுத்திட்டு, மருவத்தூர் ஓம் சக்தி அம்மா இருமுடி செலுத்திட்டு நாங்க இங்க அன்னதானம், நாங்க சாமி பாக்குறதுக்காக வந்தோம். இந்த அழகர் அன்னதானத்துல கலந்துக்கிறது ரொம்ப முதன்முறையா நாங்க பாக்குறதுக்காக வந்தோம். இது நடந்ததுல எங்களுக்கு ரொம்ப தொடங்கி வச்சிருக்காங்க. ஒரு வேளை சாப்பாடுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு தொடங்குன்னு சொன்னாங்க. அதனால நல்லா திருப்தியா இருக்கு. சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நம்ம சென்னையில மட்டும் கிடையாது, மதுரையில இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் அடிக்கடி நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதுதான் முதல் தடவையா நேர்ல பார்த்தா அன்னதானத்தை இறங்கி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரும்பாலும் கும்பிட்டுருக்கீங்க, இப்ப வயிற்றுக்கும் உணவு சிஎம் தொடங்கி அதுதான் இப்போ சாமி கும்பிட்டதன் தரிசனம் இல்லாம உணவு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம், எங்கள் ஊரில் பெரியபாளையத்து அம்மன் இருக்காங்க. அந்த ஊரில் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. டெய்லி அன்னதானமும் நடக்குது. அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் அப்பப்போ வருவார். நல்ல மனுஷன். இது மாதிரி அங்கங்கே இது மாதிரி ஒரு செயல் திட்டம் உருவாக்கி அன்னதானன்ற ஒரு பேரில் எல்லாரும் சாப்பிட வச்சாங்கன்னா, பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் நல்லா சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு எல்லாருக்கும் போட்டாங்கன்னா, சாமி தரிசனம் தெய்வத்தை கும்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் கும்பிட்றது தான் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். ஆனால் இந்த அன்னதான திட்டம் மட்டும் நாள் முழுவதும் இருக்கும். பெருமாள்னாலே மார்கழி மாதம் தான். அந்த மார்கழி மாதத்தில் சிஎம் இந்த அன்னதான திட்டத்தை துவங்கி வச்சிருக்காங்க. வரக்கூடிய பக்தர்கள் சுவாமி தரிசனத்தோட நாள் முழுவதும் சாப்பிட்டு போகிற இந்த திட்டம் எப்படி? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதை செய்தாலும் மக்களுக்கு பயனுள்ளதாக செய்வார்கள். இப்போது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக மக்களுக்கு இன்றைக்கி எந்த அளவிற்கு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் குடமுழுக்குப்படியை அந்த துணைநிலை அமைச்சர் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நம்முடைய ஆன்மீக மக்களுடைய கோரிக்கை ஏற்று நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை இன்றைக்கு சிறப்பாக ஒதுக்கியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்றாங்க. வரக்கூடிய காலங்களில் அடுத்த கோயில் நம்ம ஏதாவது கொடுக்குறோம் மீனாட்சி? நிச்சயமாக எல்லா கோயிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய திட்டங்களைத்தான் சிறப்பாக செய்வார். ஜல்லிக்கட்டுக்கான முன்னேற்பாடு பாலமேட்டில் தொடங்கிட்டாங்க. எப்படி போகுங்க இந்த வட்டம்? எப்படி எதிர்பார்க்க? ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இவங்க இப்போ துவக்கியிருப்பாங்க. அது இப்பயும் போல சிறப்பாக நடைபெறும். ஏறுதல் அரங்கத்தில் இந்த வட்டம் எதுவும் போட்டி நடத்துறோமா? ஏதாவது வித்தியாசமா பரிசு பொருட்கள்? தேர்தல் அரங்கத்தில் கலெக்டர் என்ன முடிவு பண்ணுவாங்க அது யார் கேட்டாலும் இந்த 3 ஜல்லிக்கட்டு அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் அரசு விழா, அந்த அரசு விழா முடிஞ்சவுடன் அந்த அரங்கத்திலையும் எப்பயும் போல இந்த ஆண்டு மிக சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளையும் மாவட்ட ஆட்சி நிர்வாகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.